ஆவியில் நிறைந்திருக்கிறதுனா என்ன? ஆவியில் நிறைந்திருக்கிறதுனா நம்ம ஒரு குறுகிய ஒரு எண்ணத்தோடு அதை வியாக்கியானம் பண்ணக்கூடாது. ஆவியில் நிறைந்திருக்கிறதுனா ஏதோ நான் பரிசுத்த ஆவியை பெற்றேன், எனக்கு பெரிய வல்லமை வந்ததாக்கும், நான் இப்போ எனக்கு இந்த வரம் இருக்குது அந்த வரம் இருக்குது, அது மட்டும் இல்லைங்க. ஆவியில் நிறைந்த அந்த மாதிரிலாம் நடக்குது. பெரிய பரிசுத்த ஆவியின் வல்லமை வரங்கள் அதெல்லாம் கூட இருக்குது. வேத வசனம் அதை போதிக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் வெறும் அது மட்டும் சொல்கிறது தப்பு. ஆவியில் நிறைந்திருக்கிறவர்கள் எப்படி இருப்பாங்க? ஆவியானவரை பற்றி வேதம் சொல்லும்போது அவர் வெறும் வல்லமை தர்றாரு அப்படின்னு போதிக்கல. சத்திய ஆவியானவர் அவர் என்று யோவான் எழுதின சுவிசேஷத்தில் அவரை பற்றி வாசிக்கிறோம். யோவான் 16ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வசனம் மட்டும் வாசிக்கிறேன் பாருங்கள். யோவான் 16ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனத்தை பாருங்க. அவர் என்னுடைய இதிலிருந்து எடுத்து பரிசுத்த ஆவியானவரை கொடுத்து சொல்கிறார். முந்தின வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ள உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவர்கள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். இயேசு சொல்கிறாரு, பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுவார்னு சொல்கிறாரு. அவரை என்ன பேர் சொல்லி அழைக்கிறார் பாருங்க, சத்திய ஆவியானவர்னு சொல்கிறாரு. அவர் என்ன பண்ணுவார்? என்னுடைய இதிலிருந்து எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதனால் என்னை மகிமைப்படுத்துவார். அப்போ அவர் வரும்போது அவர் சத்திய ஆவியானவர் என்ன மாதிரி சத்தியங்களை வெளிப்படுத்துகிறார்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, அவருடைய அன்பு, அவருடைய கிருபை, அவருடைய எல்லா குணாதிசயங்களும், அவர் எப்படிப்பட்டவர் என்பதை, அவருடைய தன்னிகரற்ற சுயநலமற்ற தியாகமுள்ள அந்த அன்பெல்லாம் ரொம்ப ஆழமாக நமக்கு விவரித்து அதை காணும்படியாய் செய்கிறவர் தான் சத்திய ஆவியானவர். அப்போ ஆவியினால் நிறைந்து அப்படின்னா இதுவும் இருக்கணும். அங்கே ஆவியினால் நிறைந்தவர்கள்ட்ட, ஆவியினால் நிறைந்தவர்கள்ட்ட என்ன இருக்கணும்? இயேசு கிறிஸ்துவை குறித்து, மீட்பை குறித்து, கல்வாரி சிலுவையை குறித்து, அவருடைய அன்பை குறித்து, தன்னலமற்ற தியாகமுள்ள அந்த அன்பை குறித்து, அவர் எப்படி தன்னுடைய இஷ்டத்தின்படி நடக்காமல் பிதாவின் இஷ்டத்தை நிறைவேற்றினார். ஒரு வார்த்தை கூட தானாக சொல்லலை, பிதா சொல்கிறதே சொன்னார், பிதா செய்கிறதே செய்கிறாரு. இப்படி பிதாவுக்காக வாழ்ந்தவர் அவர். இதை பற்றிலாம் ஆவியானவர் நமக்கு போதிக்கிறாரு. எதுக்கு போதிக்கிறாரு? நீயும் அப்படி தான் இருக்கணும், அந்த மாதிரி இருக்கிறதுக்காக நீ, அதுதான் உண்மையான மனுஷன், அவன் தான் ஒரு ஆம்பளை அப்படின்றத காட்டுறாரு. அப்படிப்பட்டவன் தான் ஒரு ஆம்பளை அப்படிங்கிறத காட்டுறாரு. இயேசுவை முன்னிறுத்தி இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை காண்பித்து, இப்படித்தான் ஒரு புருஷன் இருக்க வேண்டும், ஒரு ஆண் இருக்க வேண்டும், ஒரு மனிதன் இருக்க வேண்டும் அப்படிங்கிறத காட்டுகிறார்.